ஏன்னா கிட்டத்தட்ட உச்சம் வந்து 29ஆம் தேதி 29 ஜனவரி 2026 வந்து கிராம் வந்து 16,800 போச்சு. 22 கேரட் கிராமு பர் கிராமு. ஸோ திருப்பி ரெண்டு ஆஸ் வி ஸ்பீக் டுடே இன்னைக்கு வந்து 13,950 இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபா அடி. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகலை, இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து கோல்டை போய் வாங்க மாட்டாங்க. கோல்டு எப்போ வாங்குவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையில, ஐயோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது, அதுக்கு நான் கோல்டே வச்சுக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் சேஃப் அப்படின்ட்டு போவாங்க. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உலகம் பூரா கோல்டு வந்து விலை நிர்ணயிக்கப்படுறது அமெரிக்க டாலரில். ஸோ அமெரிக்க டாலர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா கோல்டு விலை அடிபடும். அமெரிக்க டாலர் வீக்கன் ஆச்சுன்னா கோல்டு விலை உயரும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தங்கத்தினுடைய ஏற்றம் தொடர வாய்ப்புள்ளது கிராஜுவலாக. இது மாதிரி அடியெல்லாம் இருக்கும். எப்போ வந்து தங்கம் பெர்மனண்ட்டாக விலை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இந்த தங்கம் விலை அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு குறைஞ்சது, திருப்பி அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. இந்த தங்க விலையில் ஏன் இவ்வளோ வித்தியாசங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது? தங்கம் மட்டும் இல்லை, வெள்ளி விலையிலையுமே வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது சார்ந்த நிறைய கேள்விகள் நமக்குள்ளார இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்குமே கிளியராக ஆன்சர் பண்ண இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரேட்ல என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? ஏன்னா வரலாறு காணாத ஒரு உச்சத்துக்கு வந்து கோல்டு ரேட் வந்து போயிருந்தது, சடனாக கொஞ்சமா இறங்கி இருந்தது, அன்னைக்கே லைட்டா ஏறி இருந்தது, திருப்பி குறைய ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் சார் நடக்குது இந்த கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும்? என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன்னா கிட்டத்தட்ட உச்சம் வந்து 29ஆம் தேதி 29 ஜனவரி 2026 வந்து கிராம் வந்து 16,800 போச்சு. 22 கேரட் கிராமு பர் கிராமு. ஸோ திருப்பி ரெண்டு ஆஸ் வி ஸ்பீக் டுடே இன்னைக்கு வந்து 13,950 இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபா கரெக்ஷன் அடி. ஸோ ஒரு ரிட்டர்ன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17% டவுன். இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸும் கிட்டத்தட்ட இதையே இன்னும் உங்களுக்கு ஒட்டி தான் வருது. $5,600 பர் அவுன்ஸ் போச்சு. இப்போ $4,629. அங்கேயும் 17% அடி. ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் கரெக்ஷன் ஆகவும் இந்தியாவில் அது உங்களுக்கு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ உச்சம் வந்து அடைந்தது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அன்ஃபேவரபுளாச்சு கோல்டுக்கு. ஸோ அதனால் மல்டிபிள் ரீசன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து மெயின் திங் வந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ட்ரம்ப்பு வந்து அங்கே வந்து நம்மளுடைய மத்திய ரிசர்வ் வங்கி இருக்குல்ல, ஆர்பிஐ, அங்கே வந்து ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு சேர்மனை புதுசாக நாமினேட் பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ட்ரம்ப்பினுடைய கோட்பாடு என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சடச்சடன்னு குறையணும், அதுதான் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ அப்போ அவர் கொண்டு வர போகக்கூடிய கவர்னரும் ஃபெட் சேர்மன் அவரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பார் எல்லாரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ கடைசியாக ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார் யாரை கொண்டு வர்றோம்னு சொல்லி. ஃபெடரல் ரிசர்வனுடைய சேர்மன் வந்து கெவின் வார்ஷ் அப்படிங்கிறவரை அனௌன்ஸ் பண்ணார். இவர் தான் நான் மே மாதம் வந்து பதவிக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி. அவர் என்னென்னா அவர் வந்து ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிற ஆள் இல்லை. ஸோ அப்போ அவர் ட்ரம்ப்பு சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகிறது இல்லைன்னு சந்தைக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகலை, இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து கோல்டை போய் வாங்க மாட்டாங்க. கோல்டு எப்போ வாங்குவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையில, ஐயோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது, அதுக்கு நான் கோல்டே வச்சுக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் சேஃப் அப்படின்ட்டு போவாங்க. இப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அதிகமாகவே இருக்கும், கன்டினியூ ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் கோல்டை போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு முக்கிய காரணம். அதே சமயத்தில் அமெரிக்கன் டாலரும் ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சு இந்த நியூஸ்னாலேயே. இந்த நியூஸ்னாலேயே வந்து அமெரிக்க டாலரும் ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு. டாலர் இண்டெக்ஸ்ன்னு இருக்கு, அது ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு. எப்போ போகலாம் அமெரிக்கன் டாலர்ஸ், ஏன்னா உலகம் பூரா கோல்டு வந்து விலை நிர்ணயிக்கப்படுறது அமெரிக்க டாலரில். ஸோ அமெரிக்க டாலர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா கோல்டு விலை அடிபடும். அமெரிக்க டாலர் வீக்கன் ஆச்சுன்னா கோல்டு விலை உயரும். இதுதான் கோட்பாடு ஜென்ரலாக. ஸோ இப்போ அமெரிக்க டாலரும் ஸ்ட்ரென்தன் ஆச்சு, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சுது. அப்படிங்கையில் வந்து சந்தையில் போய் சடச்சடன்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி விற்பாங்க? சிலைக்கு நிறைய பேர் இப்போ ஏற
கோல்டு வாங்குறது ரொம்ப ஈஸி, கோல்டு வந்து எப்போவுமே விழுகாது ம். அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் இதுக்கு அழிவு காலமே இல்லைடா, நீ ஆமா சார், குறையவே ரீசெண்டா குறையாது, ஆமா. எப்போ பணத்தை போட்டாலும் அது பாட்டுக்கு பம்ப் அடித்த மாதிரி ஏறும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. ஸோ சந்தைங்கிறது பலதரப்பட்ட மக்கள் சார்ந்தது. அதுவும் கோல்டு சந்தைங்கிறது உலகளாவிய சந்தை. ஸோ அப்போ அவங்க என்னென்னா, இப்போ யாராவது ஒரு மேஜர் பையர் இருக்காருன்னு வைங்க, அவர் வாங்கி வச்சுருப்பார், ஏற ஏற வாங்கிட்டே இருப்பார், ஒரு டைம் பார்ப்பார், இதுக்கு மேலே ஏறாதியா, அப்படி ஏறினாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் வந்து வாங்கினது $3000 வாங்கினேன், $4000 வாங்கினேன், இன்றைக்கி $5200 இருக்குது, 50 டன்னை வெய்யி, 20 டன்னை வெய்யின்னு விற்பாங்க. அப்படி விற்கையில் வந்து உலகம் பூரா இப்போ என்னென்னா ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, சந்தையில் இப்போ லாபத்துக்காக வியாபாரம் பண்ணுறவங்க, வாங்கி விற்கிறவங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமிங் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ரேட்டுக்கு கீழே போச்சுன்னா கம்ப்யூட்டரே விற்றுரும். ஸோ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் 2 கம்ப்யூட்டர் விற்க ஆரம்பிக்கல, அது மாதிரி 100 கம்ப்யூட்டர் விற்க ஆரம்பிக்கல, படார்னு பாதாளத்துக்கு விழுகும். அதுதான் நீங்கள் ஒரு நாள் 2 நாளில் விலை அடிபடுறதுக்கு ரீசன், மெயின் ரீசன் அன்வைண்டிங் பொசிஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ட்ரேடில் வந்து கம்ப்யூட்டரே பண்ணிடும். நிறைய பேருக்கு சிங்க்ரனைஸ்டு ட்ரேடு, அட் அ டயத்தில் ஒரு 5-6 ஆர்டர் வந்துச்சுன்னு வைங்களே, படன்னு விலை சரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் இப்போ நடந்தது உலகம் முழுவதும். அதனுடைய பிரதிபலிப்பு இந்தியாவிலையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் வந்து நல்ல தங்கம் வந்து ஒரு 17% உச்சத்திலேருந்து அடிபட்டிருக்கு. சார், இப்போ அடுத்த கட்டமாக இந்த தங்கத்துடைய விலை உயர்வு வந்து அதிகரிக்குமா இல்லை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா இன்னும் வெயிட் பண்ணி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லலாம் இருப்பாங்க இல்லையா சிலர். ஸோ அதனால் கரெக்ட். சில ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நெடுங்காலத்தில் வந்து தங்கம் உயர்ந்து கொண்டு தான் இருக்கும். 50 வருஷம் 100 வருஷம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கம் வந்து ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் கொடுக்கும். இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். அதாவது பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் அல்லது பணவீக்கத்தை ஒட்டிய வருமானம் கொடுக்கும் தங்கம். இது வந்து நோன் ட்ரூத். அப்பப்போ இடையில வந்து கொஞ்சம் அபரீதமாக கொடுக்கும், திருப்பி விழுகும். பட் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளை வச்சு பார்க்கையில் ஜென்ரலாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தங்கத்தினுடைய ஏற்றம் தொடர வாய்ப்புள்ளது கிராஜுவலாக. இது மாதிரி அடியெல்லாம் இருக்கும். எப்போ வந்து தங்கம் பெர்மனண்ட்டாக விலை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைனா யூஎஸ் பிரச்சனை, சைனா தைவான் பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அதுபோக ட்ரம்ப்புனுடைய ருத்ரதாண்டவம், நாலா பக்கம் ருத்ரதாண்டவம் ஆடுறாரு இல்லையா, இன்னைக்கு இன்னொன்று சொல்லுவார், நாளைக்கு அந்த பக்கம் ஒன்று சொல்லுவார், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் தமாஷ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. ஸோ இப்போ அது வந்து அன்சர்டன்ட்டியை மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, ஷேரை வாங்கலாமா, பாண்டை வாங்கினா இவர் வேற ஆளை கொண்டா தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும், அது ஷேரை வாங்கினா இப்போ இவர் பிரச்சனை பண்ணார்னா மார்க்கெட் அடிபடும். ஸோ எதையுமே நிச்சயம் பண்ண முடியாமல் மக்கள் வந்து முதலீட்டாளர்கள் வந்து தவிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அது இந்த நிச்சயமற்ற தன்மை நிலவும் வரை தங்கம் வந்து கொஞ்சம் படிப்படியாக கிராஜுவலாக உயர்ந்து கொண்டிருக்கும். இந்த வர்த்தக போர் இது போன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரையில் டெஃபினட்டாக கோல்டு வந்து ஒரு டிப்பு கண்டினியூஸ் ஒரு லாங் ஜேர்னி, ஒரு 7 இயர் 6 இயர் டவுன் ட்ரெண்டில் கூட போகலாம். பட் அது இப்போலேருந்து போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தாட்டு வந்து நோ. பிகாஸ் ஏன்னா இன்னும் உலகத்தில் என்ன பிரச்சனைகள்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அது இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படின்னு தான் எடுத்துக்குவோமே தவிர இதை வந்து நீண்ட நாளைக்கு இதே விழுந்து கொண்டே செல்லும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை பர்சனலாக. சரி, இப்போ இந்த தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய சில மாற்றங்களை பொறுத்து வேரியேஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இந்த தங்கத்தை பற்றி பேசும்போதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கான டிமாண்ட், அதாச்சும் பொதுவாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயா இருக்கட்டும், நம்ம இந்தியாவிலேயே வந்து கோல்டுக்கு தனியாக ஒரு எமோஷ்னலாகவே கனெக்ட் ஆகியிருக்கும். சின்ன சின்ன ஒரு விசேஷமாக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு அணுகக்கூடிய ஒரு விஷயம் தங்கமாக இருக்குது. ஸோ இந்த தங்கத்தை நம்ம வாங்குறது விட்டோம் அப்படின்னாலே தங்க விலை வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? அது உண்மையா? உண்மையிலேயே தங்கம் வாங்குறத பல பேரும் விட்டாங்கன்னா இந்த தங்க விலை அப்படிங்கிறது தொடர்ந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்றைய சூழ்நிலையில் அவ்வாறு நிகழாது. ஏன்னா ஒன்று இப்போ எல்லாருமே தங்கம் வாங்குறத விடணும். இப்போ நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேணால் வாங்குறத விடலாம், தமிழ்நாட்டிலையும் யாரும் விட மாட்டாங்க. இந்தியா போன்று 190 நாடுகள் இருக்கின்றன. ஸோ இப்போ எல்லா நாடுகளையும் யாரையும் தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அது நடக்கக்கூடிய கூற்று அல்ல, அது சாத்தியம் அல்ல. ஒன்று அவன் விருப்பப்பட்டவங்கள வாங்கிக்குவாங்க, வேண்டாத போது விற்பாங்க. எது பல ரீசனுக்காக விற்பாங்க. சிலர் ரொம்ப வயசாயிருச்சு, 70 வயசு 75 வயசு ஆயிடுச்சுன்னா நீ தங்கத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன், அது விற்று நான் பாட்டுக்கு ஜாயாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் விற்பாங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் விற்காதீங்க வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த சந்தைங்கிறது அது இருந்து கொண்டே இருக்கும்.
நம்ம வாங்குறத விட்டால் கூட இப்போ வந்து யார் வாங்குறதுனால இந்த விலை ஏறுச்சுன்னா மத்திய ரிசர்வ் வங்கிகள் வாங்கினதுனால தான் இந்த விலை ஏறுச்சு. ஸோ இப்போ அரசாங்கங்கள் வந்து தங்கத்தை முக்கியமாக இந்த நிலைமையில் கருதுகின்றன. ஸோ அப்படிங்கிறதுல வந்து அந்த அரசாங்கங்கள் வாங்குறது வாங்கிக்கொண்டே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3000 to 3500 டன், அப்ராக்சிமேட்டாக 3500 டன் வந்து உற்பத்தி வருஷத்துக்கு மைன்லேருந்து வர்ற ப்ரொடக்ஷன். அதில் வந்து சென்ற வருடமெல்லாம் 1100 டன் வந்து மத்திய வங்கிகளே வாங்கி இருக்கின்றன. அது ரிமைனிங் தான் கன்சியூமர் டிமாண்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/3 வந்து நம்ம சொல்லலாம், 33% வந்து 32-33% வந்து அரசாங்கங்களே வாங்குகின்றன. இந்த பையிங் வந்து முதல்ல இல்லை, முதல்லனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு இல்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த அரசாங்கங்கள் வந்து மெயின் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட், மெயின் பையர் இந்த மார்க்கெட்டு. இது போக ஒரு சில நிறுவனங்கள் வெறும் கோல்டை ஃபோக்கஸ் பண்ணியே வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நிறுவனம்லாம் சுவிட்சர்லாந்தில் 140 டன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு சில நிறுவனங்களும் இனிமேல் கோல்டு தான் ஏறும். ஏன்னா அமெரிக்கன் டாலரில் பிரச்சனை இருக்குது. ஓகே. அதனால் அமெரிக்கன் டாலர் வந்து இனிமேல் அமெரிக்கா யாரும் நம்ப போகிறதில்ல, அதனால் அமெரிக்கன் டாலரில் வாங்குறதுக்கு பதிலாக எல்லாருமே கோல்டு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சில நிறுவனங்கள்லாம் பெட் பண்ணுகின்றன. ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வந்து ஆனால் எல்லாத்துக்குமே வீழ்ச்சி இருக்குது. நம்ம இது விழுகிறதுக்கு முன்னாலேயும் சொல்லிக்கிட்டு இருந்தோம், எப்போ விழுகும்னு தான் தெரியாதுன்னு சொன்னோம். டெஃபினட்டாக வீழ்ச்சி இருக்குது, எப்போ விழுகும்னு தான் தெரியாதுன்னு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெக் ஒரு 10-17% விழுந்திருக்கு. ஒருவேளை இனிமேல் ட்ரம்ப் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு அவருடைய பாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு நார்மல் பர்சனாக மாறினார்னா திருப்பி கோல்டு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு ஓவரால் அனலைஸ் பண்ணி பார்க்கல இப்போ சமீபத்தில் இந்த நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் பெருசாக விழுந்துடாது. இது மாதிரி இதெல்லாம் கரெக்ஷன் கண்டினியூஸாக விழுகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விழாதுன்னு தான் தோணுது. ஏன்னா மத்திய அரசாங்கங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு சப்போர்ட் நல்லா இருக்குது, பையிங் சப்போர்ட்னு சொல்லுவோம், சப்ளை டிமாண்டில். ஸோ இந்த டிமாண்ட் சைடு கொஞ்சம் நல்லா இருக்குது. சார் எங்கேருந்து சார் வெள்ளி யாருமே அவ்வளோ பெருசாக நினைக்கவே இல்லை, சடனாக அது வந்து பெரிய ஹீரோவாக தங்கத்துக்கு கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது? அதாவது வெள்ளியை வந்து தங்கத்தினுடைய சிஸ்டர்ம்பாங்க, எங்கர் சிஸ்டர். ஸோ இப்போ தங்கம் ரொம்ப நாளாக ஏற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வெள்ளி ஏற ஆரம்பிச்சது வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் தான். தங்கம் வந்து கிராஜுவலாக மெதுவாக ஏறிக்கிட்டே இருக்கும். பட் இது வந்து ஆல் ஆஃப் அ சடன் நாங்கள் உலகத்தில் இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிள் ஒரு 1 கிலோ தேவைப்படுது, ஒரு எலக்ட்ரிக் காருக்கு 1 கிலோ வெள்ளி தேவைப்படுது, அது இதுன்னு சொல்லி எல்லாம் கதை கட்டுவாங்க. மார்க்கெட் ஏரியாவில் எல்லாருமே கதை கட்டுவாங்க. எல்லாருக்கும் ஃபிசிக்கல் சப்ளையே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால கண்ணா பின்னான்னு ஏற்றுனாங்க. மக்கள் போய் ஃப்ரெண்ட்ஸி பையிங் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கிட்டாரு, அவர் வாங்கினது 2 லட்சத்துக்கு வாங்கினாரு, இப்போ 2.5 லட்சம் ஆயிடுச்சு. திருப்பி நான் போய் வாங்கினேன் 2.5க்கு வாங்கினது 3 ஆயிடுச்சு. 3 லட்சத்துக்கு வாங்கினா 4 லட்சம். அப்போ இது வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். 4க்கு வாங்கினா 5க்கு போகும் அப்படின்னு. இப்போ லாஸ்ட்டாக போனது வந்து 4.25 லட்ச ரூபா பீக்குக்கு போச்சு. 4.25 லட்சத்துலேருந்து இன்னைக்கு லெவலில் 3 லட்ச ரூபான்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ உடனே 30% அடி. தங்கம் 17% அடி, இது 30. வெள்ளி வந்து 30%, அதை விட டபுள். ஸோ அதான். ஸோ அதனால் வந்து எப்போவுமே சில்வர் வந்து அதிக ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு உலோகம். கோல்டு வந்து ஒரு ரீசனபிள், சில்வரை கம்பேர் பண்ணையில் ஏற்ற இறக்கம் கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கோல்டு வந்து கிட்டத்தட்ட கரன்சி மாதிரி. டாலர் வச்சுருக்கிறதுக்கு பதிலாக ரூபா வச்சுருக்கிறதுக்கு பதிலாக கோல்டை வச்சுக்கலாம். சில்வரை வந்து நம்ம கரன்சியோடு ஈக்குவல் பண்ண முடியாது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான் ஜென்ரலாக. அஃப்கோர்ஸ் அதுவும் ப்ரெஷியஸ் மெட்டல், நோ டவுட். பட் நீங்கள் போய் அதை வந்து இது கரன்சி மாதிரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசாங்கங்கள் கரன்சின்னு ஏற்றுக்கிறேன்னா கோல்டை தான் ஏற்றுக்குவாங்க. ஆர்பிஐயே இப்போ சில்வரை வாங்கலை, கோல்டை தான் வாங்குது நம்ம மத்திய ரிசர்வ் வங்கி. ஸோ அதனால் வந்து ப்ராபப்லி அது ஏறையிலையும் கொஞ்சம் வேகம் வந்து வேகமாக இருக்கும், திருப்பி இறங்கையிலையும் அது மாதிரி சடன் ட்ராப் இருக்கும் சில்வரில். ஸோ அதனால் சில்வர்லேயும் யூ ஹேவ் டு பி காஷியஸ். இவ்வளோ கிளியராக உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.